புதுச்சேரியில் போலி உயில் மூலம் கோவில் மற்றும் தனியார் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுவது குறித்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கோவில் நிலம் மற்றும் தனியார் நிலத்தை சிலர் போலி உயில் தயாரித்து உழவர்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி சாரம் பகுதியில் ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தனியார் இடத்தை போலி உயிர் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக ரவிச்சந்திரன் அவரது மனைவியை சிபிசிஐடி போலீசார் எஸ்பி ஜிந்தா கோதாண்டராமன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி ஏழுமலை ஆகியோர் தலைமையில் போலீசார் கைது செய்தனர். அவர்களுக்கு போலி ஆவணங்கள் வழங்கி உதவியதாக பத்திரப்பதிவு எழுத்தர் மணிகண்டன், சித்தார்த்தன், மஞ்சினி ஆகியோரை சிபிசிஐடி பிரிவினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் ரூபாய் 13,74,000 மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக் குமார். இவரை தொடர்பு கொண்ட நபர் தன்னை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது, அதனால் ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பயந்த அவர் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். தர்மாபுரியை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். அதனை நம்பிய அவர் 74,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளரை கல்லால் தாக்கி கொலை செய்த 3 ரவுடிகள் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளம் வீதியை சேர்ந்தவர் மணிகண்டன், ஜிம் பயிற்சியாளர். இவர் கடந்த மே 29ஆம் தேதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தின் பின்னால் சென்றபோது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் தகராறு செய்து மணிகண்டனை கல்லால் தாக்கி கொலை செய்தது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து வம்பாக்கீரபாளையம் அசோக், திப்புராயப்பேட்டை கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் ஆகிய 3 கைது செய்தனர். அவர்களில் அசோக் மீது 5 வழக்குகளும், கார்த்திகேயன் மீது 3 வழக்குகளும், ஸ்ரீகாந்த் மீது 2 வழக்குகள் உள்ளது. அதனையொட்டி 3 கலெக்டர் உத்தரவின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து இதற்கான உத்தரவை 3 நேற்று வழங்கினர். ரவுடி மர்டர் மணிகண்டனை காவலில் விசாரிக்க அழைத்து வந்ததால் ரெட்டியார்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு பூட்டு போட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உழவர்கரையை சேர்ந்தவர் விமல். கொலை செய்யப்பட்ட ரவுடி தெஸ்தான் உறவினர். கடந்த மாதம் 18ஆம் தேதி விமல் வீட்டின் முன்பு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 6 பேர் போலீசார் வருவதை பார்த்து தப்பியோடினர். விசாரணையில் சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் உத்தரவுப்படி அவரது உறவினரான நோனாங்குப்பம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்த ரஞ்சித்குமார், பூமியான்பேட்டை பாவாணர் நகர் பிரகாஷ்குமார், வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு ரவுடி ஜெரால்ட் மற்றும் சார்க் விக்கி, மோகன்ராஜ், பைரவா பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்தது. இதில் ரஞ்சித்குமார், பிரகாஷ்குமார், ஜெரால்ட் ஆகிய 3 ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டனிடம் விசாரணை நடத்த நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். கைதி மணிகண்டனை 1 நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மர்டர் மணிகண்டனை ரெட்டியார்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு நேற்று காலை அழைத்து வந்தனர். போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமீறி யாரேனும் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீஸ் நிலைய முகப்பு கேட் பூட்டப்பட்டது. போலீஸ் நிலைய வளாகத்தை சுற்றிலும் சாதாரண உடையில் போலீசார் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என 13,51,000 ரூபாயை மோசடி செய்த நபரை
சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ராஜபாண்டியன். இவரை தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதனை நம்பி படிப்படியாக பணத்தை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் அவருக்கு கிடைத்து வந்தது. அந்த ஆசையில் அவர் மேலும் 13,51,000 ரூபாயை பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அதனைத் தொடர்ந்து முதலீடு செய்ததற்கான லாப பணம் வராததால் சந்தேகமடைந்த அவர் அந்த நபரை தொடர்பு கொண்ட போது அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் மோசடி நபரிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையம் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பாபு. பால் வியாபாரியான இவரது மனைவி ரதிகலா தனியார் கம்பெனி ஊழியர். ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார். இதனால் பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கடந்த 26/5/2021 அன்று பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாபுவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார். மேலும் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 1,99,000 மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். ஆரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஹேமா. இவர் சுய தொழில் செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடினார். இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் பேக்கிங் மிஷின் இருப்பதாக தகவல் வந்தது. அதனை அடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்கு அவர் ரூபாய் 1,73,000 அனுப்பி ஆர்டர் செய்தார். இந்நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறு ஒரு போலியான மிஷினை அனுப்பி வைத்தார். மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டையை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கும் மொபைலில் ஒருவர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் ரூபாய் 1,00,000 கடன் அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் கட்ட வேண்டும் என அந்த நபர் கூறினார். அதனை நம்பிய அவர் 26,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 2 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே ஸ்ரீ சர்பதி ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் உமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உமா புகார் அளித்தார். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் நள்ளிரவு உமாவின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பைக்கை திருடி சென்ற இளைஞரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் ஐயனார். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஐயனாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு
10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி மாணவியை கடத்தி சென்ற பிரபல ரவுடியின் மகனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி ராஜராஜனின் முதல் மனைவியின் மகன் மாதேஷ். டிப்ளமோ படித்துள்ள இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பிரியங்கா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள கராத்தே பயிற்சி மையத்தில் சேர்ந்த மாதேஷ் அங்கு வந்த கல்லூரி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த 22ஆம் தேதி கடத்தி சென்றார். இது தொடர்பாக மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மாதேஷின் மனைவி பிரியங்கா மற்றும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் திருப்பதியில் பதுங்கி இருந்த மாதேஷை கைது செய்த போலீசார் மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் 5 மொழி சரளமாக பேசும் திறன் கொண்ட மாதேஷ் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் ரூபாய் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததும் இளம் பெண்களை ஆசை வார்த்தை கூறி மயக்கி பணம் பறித்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மாதேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 4,38,000 மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லட்சுமணன் சூர்யா மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் வழியாக 1,88,000 அனுப்பினார். பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்தார். மேலும் வீமன் நகரை சேர்ந்தவர் மீனாட்சி. இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அதிகாரி பேசுவதாகவும் உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதனை நம்பிய அவர் 1,75,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் அவர் ஏமாந்தார். திருக்கனூர் பகுதியை சேர்ந்த திருமுருகன் 21,000, கார்த்திக் ராஜா 26,000, திப்புராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த பரத் 11,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.